Hello everyone, good afternoon. எல்லாருக்கும் clear-ஆ கேக்குதா? clear-ஆ கேட்டா சம்பவம் செஞ்சு தூக்குறோம். போடுங்க SST போடுங்க. Hello Prajit. Hello everyone. clear-ஆ இருக்கா? Yes, Soumya, Jai Bharati, Blessy, Ramchandran, I'm so happy to see you all. Yes. So we are going to start one of the most interesting, one of my most favorite topic. So இன்னைக்கு நம்ம geography start பண்ண போறோம். அதுல we are going to start forest and wildlife resources. What is this forest and wildlife resources, ma'am? இதெல்லாம் எதுக்கு மேம் படிக்கணும்? Forest and wildlifeலாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, see today நம்மளோட லைஃப்ல நம்ம ஒரு நல்ல ஏர் நம்ம ப்ரீத் பண்ணணும், நல்ல வாட்டர் குடிக்கணும், நல்ல ஃபுட் நமக்கு வேணும். எதுவா இருந்தாலும் we cannot do it without the help of forest and wildlife resources. புரியுதா? அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பயோட்டிக், இந்த ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட்லைஃப் ரிசோர்ஸஸ் இல்லை அப்படின்னா யூ cannot do anything in peace. நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கலாம், நம்மளோட ஏராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் it won't be good for us. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கிடைக்காது, கிடைச்சாலும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஸோ நம்ம ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸை ப்ரொடெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளும் ஹெல்த்தியாக இருக்க முடியும், ஹாப்பியாக இருக்க முடியும். புரியுதா? ஸோ நம்மளோட பிளானட், தெர் இஸ் ஒன்லி ஒன் பிளானட், தெர் இஸ் நோ பிளான் பி அப்படின்னு இப்போ நிறைய இதில் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த நீங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ணிங்கன்னா பேக்லலாம் கொடுப்பாங்க, தெர் இஸ் நோ பிளான் பி, தெர் இஸ் ஒன்லி ஒன் பிளானட் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா? அது 100% ட்ரூ. சரியா? எஸ். ஸோ இதுலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம், அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸாம் லைஃப்லேயுமே நீங்கள் நிறையா இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஹவு டு ப்ரொடெக்ட் அனிமல்ஸ், ஹவு டு ப்ரொடெக்ட் பிளான்ஸ், வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் வைல்ட் அனிமல்ஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டொமஸ்டிக் அனிமல்ஸ்னால் நம்ம ஒரு கேப்டிவிட்டியில் வச்சு, ஒரு டெரிட்டரியில் வச்சு நம்ம ஃபீட் பண்ணி வளர்க்குறது டொமஸ்டிக் அனிமல்ஸ். வைல்ட் அனிமல்ஸ்னால் தே ஆர் ஃப்ரீ, தே ரோம் அரவுண்ட் இன் வைல்ட் லைஃப். அங்கே போயிட்டு தே ஆர் லைக் யூனோ கேச்சிங் தேர் ப்ரே, தே ஆர் லிவிங், ஏதாவது ஒன்று சாப்பிட்டு வளருது அப்படின்னா தே ஆர் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ். ஸோ நம்ம இந்த கிளாஸில் பார்க்குறது என்ன பார்க்க போகிறோம், வாட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின்ஸ் லைக், இதில் நிறைய கவர்மெண்ட் லாஸ் நம்ம பார்ப்போம். சரியா? ப்ரொடெக்ஷனுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, வாட் ஆர் த அனிமல்ஸ் விச் ஆர் ப்ரொடெக்டட், அந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் கேன் பி asked in this exam. புரியுதா? So we'll see. So before this, please share பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க. So let everybody come and enjoy the session, learn from this session, all these things. So well, let's go to this forest and wildlife resources அப்படின்னு உள்ள போனீங்கன்னா, biodiversity அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். First of all, what is this term can be asked in 2 more questions. What is biodiversity அப்படின்னா, biologically there are many different kinds of organisms. சரியா? So that variation in the organisms, variation in the living organism is called as biodiversity. So biotic அப்படின்னா என்ன? Living organisms. So the diversity, the variations in the living organism is called as biodiversity. You know what this variation, in the variation na in the planet earth a successfully livable planet, நம்மனால வாழக்கூடிய பிளானட்டா இந்த பிளானட்டை மாற்றி இருக்கிறது வந்து இந்த பயோடைவர்சிட்டி தான். புரியுதா? See chapter 3 we are seeing tomorrow morning 10 PM we are having making of global world class இருக்கு. You need not worry, நான் கண்டிப்பாக சிலபஸை முடிச்சிருவேன். புரியுதா? Don't worry at all. You listen this class right now. We will finish the syllabus before your exam க்கு நீங்க போறப்போ. I'll ensure that you'll do awesome. Fine? Super. So let's see this. So biodiversity அப்படின்னா என்ன அப்படின்னா, as I told you, the difference இங்க பாத்தீங்களா?
So you have a plant, you have an animal, you have birds. So this difference is what you called as biodiversity. Humans and other organisms are dependent on this system for our existence, as plants and animals and microorganisms create water, air and soil. This difference, this diversity in the existence is what making this world livable planet. So question like biodiversity என்னன்னு கேட்டா, you should be writing the diversity presence in the biological organisms. That is what is called as biodiversity. And this is very successful because all the organisms are dependent upon each other. புரியுதா? நம்ம மற்ற ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம், ரைஸ் சாப்பிட்றோன்னா we are dependent on the planet rice. இல்லை நான்வெஜ் கன்சியூம் பண்ணோம்னா we are dependent on some animals. அதே மாதிரி அனிமல்ஸ்குள்ளேயும் அப்படி தான் ப்ரே ப்ரிடேட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? ஒரு லயன் இருக்குது, லயன் வந்து டீரை வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? லயன் இஸ் டிபெண்ட் ஆன் டீர் ஃபார் ஃபுட். இந்த மாதிரி டீர் இஸ் டிபெண்ட் ஆன் சம் லீவ்ஸ் ஃபார் ஃபுட். இந்த டிபெண்டன்சி is very very important, and this diversity is what you call it as biodiversity. We have the responsibility to protect this biodiversity. இந்த diversity மெயின்டைன் பண்ணணும். ஒரு அனிமலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு அனிமலை எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா கூட this will get disturbed. புரியுதா? ஃபுட் செயின் பற்றி யாரெல்லாம் இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? who all know about food chain? how many of you know about food chain? yes, food chain கேள்விப்பட்டிருக்கீங்களா? yes. so what is a food chain அப்படின்னா, I'll give you an example, don't worry. ஏன் biodiversity ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு I'm giving you an example. let's take a tiger. you all must be knowing tiger. so tiger என்ன பண்ணும்? tiger will hunt, let's say deer hunt பண்ணுமா? so deer is dependent on grass, let's say grass. so this is food chain. so tiger deer சாப்பிடும், deer grass சாப்பிடும். so this is what is food chain. so it is like top level, you can say it as predator. இது வந்து என்ன அப்படின்னா primary consumer, இது producer. so yeah, because grass produces its own food from sunlight இல்லையா? so this is called as producer. இப்போ let me ask you a question. what if I eliminate deer? deer eliminate ஆயிடுச்சு, நான் ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன், deer இல்லாமல் இறந்து போயிடுச்சு அப்படின்னா, நம்பர் 1 டைகர்ஸ் எல்லாம் செத்து போயிடும். ஏன்னா டைகர்ஸ்க்கு ஃபுட்டு கம்மியாயிடும். கரெக்டா? ஸோ ஹைப்போதட்டிக்கலான சுச்சுவேஷனில் வேறு எந்த ஆர்கானிசமுமே இல்லை, டைகர் டீரை மட்டும்தான் சாப்பிட்ணுங்கிற சுச்சுவேஷனில் வாட் வில் ஹேப்பன்? டைகர் வில் ஸ்டார்ட் லூசிங் லைஃப். அட் த சேம் டைம் கிராஸஸ் ஓவர் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இதை கண்ட்ரோல் பண்ணுறக்கு யாரும் இல்லை, அதே மாதிரி இந்த அனிமலை ஃபீட் பண்ணுறக்கும் யாரும் இல்லை. இப்போ புரியுதா ஏன் பயோடைவர்சிட்டி வேணும்னு? இப்போ புரியுதா? இஃப் திஸ் டைவர்சிட்டி இஸ் நாட் ப்ரெசென்ட், தி வேர்ல்ட் வில் நாட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. yes, all organisms are interdependent on each other. you cannot say that organisms does not depend at all அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவே முடியாது. எல்லா ஆர்கானிசமும் வேறு ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஃபைன், ஓகே. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா? okay, fine, super. so going to the next point, அப்படின்னா என்ன, எந்த பாயிண்ட் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன். இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நம்ம கன்சர்வ் பண்ணுமா இல்லையா? ஸோ வி ஹாவ் டு கன்சர்வ் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். வாட் இஸ் கன்சர்வேஷன்னா ப்ரொடெக்ஷன். புரியுதா? see this session is not so long like history, ஏன்னா this is a very short and sweet lesson, but still இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே it will be asked as a question. so we'll try to finish it in 1 hour maximum. புரியுதா? don't worry, we'll finish it very 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 fast. super. let's continue. yes, conservation of forest and wildlife இந்தியாவில் எப்படி நடக்குதுங்கிறது தான் இங்கே question. so we'll see how we'll be dealing with this is இந்தியாவில் what are all the programs present, what are all the government rules and regulations present அப்படிங்கிறது தான் we'll be seeing in this topic. புரியுதா? okay. so you can see this. conservation is crucial due to decline in wildlife population and forestry as it preserves ecological diversity, life support system and genetic diversity. fine. see you all should know one thing. நம்மளோட இந்தியா, நம்மளோட கல்ச்சரில்
Traditionally, tribal people are traditionally what we did was we were protecting all these wildlife. Even நம்ம வந்து நிறைய ரிலீஜன்ஸ்ல கூட பாத்தீங்க அப்படின்னா we pray certain animals, we pray certain plants. Why? Because it was an indirect form of conservation. கரெக்டா? விநாயகர் அப்படின்னா நீங்க என்ன பிக்சர் you will be imagining an elephant. கரெக்டா? So whenever you see an elephant, you immediately think about Vinayagar. So what happens is we will be trying to protect. The same way, many religions were protecting traditionally. But later on what happened? All these organisms were hunted. Hunt பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Hunt எதுக்காக பண்ணாங்க? Elephant எதுக்காக பண்ணாங்க? Tuskக்காக hunt பண்ண ஆரம்பிச்சாங்க. Sometimes ஒரு ஃபன்னுக்காக ஒரு கேமாக ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க டு ப்ரூவ் தட் தே ஆர் நான் ரொம்ப வீரமானவன், நான் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்ட்டு காமிக்கிறதுக்காகலாம் தே ஸ்டார்டட் கில்லிங் சம் அனிமல்ஸ். புரியுதா? ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்தியன் கவர்மெண்ட் டிசைட் பண்ணாங்க டு ப்ரிவெண்ட் இட். புரியுதா? அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே போக ஆரம்பிச்சு நிறைய ஆர்கானிசம்ஸ் என்டேஞ்சர்ட் ஆகி தேவர் அபவுட் டு பி எக்ஸ்டின்ட். அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் பெங்கால் டைகர் அப்படிங்கிறது தான் நம்மளோட நேஷ்னல் அனிமல். இதை யாருக்கெல்லாம் தெரியும்? ஹவு மெனி ஆஃப் யூ நியூ தட் ராயல் பெங்கால் டைகர் இஸ் தி நேஷ்னல் அனிமல்? எஸ், எஸ், தேங்க் யூ ஸோ மச். Related Diwali wishes. Thank you. I hope everybody had fun on Diwali. I am so happy to wish you also. Yes, superb. So many know tiger, but Royal Bengal tiger அப்படிங்கிறது தான் வந்து இந்தியாவோட நேஷ்னல் அனிமல். பட் வாட் ஹேப்பன் தெரியுமா? ராயல் பெங்கால் டைகரை வந்து பிரிட்டிஷ் டைமில் சும்மா ஃபன்னுக்கு அந்த டைகரோட ஸ்கின் வந்து வீட்டில் மாட்டியிருந்தா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு வெளியே காமிக்கிறதுக்காக தே ஸ்டார்டட் ஹண்டிங். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா டைகர் இஸ் அ சாலிட்டரி அனிமல். ஓகேவா? நீங்கள் எங்கேயாவது வந்து ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா டைகர் வந்து தனியாக தான் போகும். அது பார்த்துருக்கீங்களா? சும்மா இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைகர் அப்படியே தனியாக போகும், தனியாக வரும். ஒன்று அம்மா கப்ஸோடு இருக்கும், இல்லைனா மேல் டைகராக இருந்தால் அலோனாக போயிட்டுருக்கும். இதுவே ஒரு டெரிட்டரி ஒரு டைகரும் இன்னொரு டைகரும் கிராஸ் ஆச்சுன்னா அது ரெண்டும் சண்டை போட்டுக்கும். சண்டை போட்டு யார் இதில் வின் பண்ணுறாங்களோ அந்த டெரிட்டரி அந்த டைகரோடது அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிக்கும். ஸோ இப்போ என்ன ஆரம்பிச்சதுன்னா இந்த மாதிரி லோன்லியாக சுற்றிட்டு இருக்க டைகரை வந்து நிறைய பேர் ஹண்ட் பண்ணுறாங்க. ஹண்ட் பண்ணிவிட்டு what happened was that skin was hanged in their home. அது சும்மா நான் அப்படி பெரிய ஆளு அப்படின்னு காமிக்கிறதுக்காகலாம் they started killing animals. அப்போ என்ன ஆரம்பிச்சது? நாளடைவில் we had very less number of tiger population in our country. சரியா? ஸோ இந்த டைகர் பாப்புலேஷன் இதாச்சுன்னா என்ன மேம் பிரச்சனை? டைகர் இல்லைன்னா என்ன மேம் ஒரு பெரிய ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைகர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரிவர்ஸ். இன்டைரக்டாக டைகர்ஸ் இருந்தால் தான் ரிவர்ஸ் ஃபார்மேஷனே நடக்கும். பிகாஸ் டைகர் கண்ட்ரோல் தி பாப்புலேஷன் ஆஃப் ஹெர்பிவோர் அனிமல்ஸ். நான் லாஸ்ட் இதில் காமிச்சேன் இல்லையா? டைகர் வந்து டீரை சாப்பிடும். ஒருவேளை டைகர் டீரை சாப்பிடலை அப்படின்னா என்ன ஆரம்பிச்சோன்னா இந்த மாதிரி ஹெர்பிவோர் அனிமல்லாம் நிறையா பிளான்ஸை சாப்பிட்டு பிளான்ஸே இருக்காது, ரெயின் வராது, ரெயின் வரலைன்னா ரிவர்ஸ் இருக்காது. தட் இஸ் வை டைகர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரிவர் ஃபார்மேஷன். இப்படி எல்லாமே எல்லாத்தோடையும் இன்டர்லிங்க்டாக இருந்ததுனால தெர் வாஸ் அ வெரி பிக் நீட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ தட் இஸ் வை wildlife population was in decline. So to preserve the ecological diversity, life support system and genetic diversity, the conservation projects were started in India. Purida? Fine. So 1972 Wildlife Protection Act was passed. See, this act is the most powerful in terms of wildlife protection. இதில் நிறைய ஸ்கெட்யூல்ஸ் இருக்கும். இது யார் பீரியடில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21st August 1972 பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இருந்தாங்க இல்லையா? பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி யாருக்கெல்லாம் தெரியுங்க? Who all know Prime Minister Indira Gandhi? Yes. So Prime Minister Indira Gandhi in the time they passed this 21st August 1972. They passed this Wildlife Protection Act of 1972. Superb. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. Awesome. So Prime Minister Indira Gandhi time this Wildlife Protection Act of 1972 கொண்டு வராங்க. இதுக்கு கீழே they are dividing it into many
schedules. அந்த ஸ்கெடியூல்ஸில் வந்து டைகர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா Schedule 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஸ்கெடியூல் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும். அந்த அனிமல்ஸை யாராவது ஹண்ட் பண்ணால் அந்த ஹண்ட் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ டைம் ப்ரிசன், இவ்வளோ ஃபைன் அவங்க பே பண்ணும். அந்த மாதிரி அந்த ஸ்கெடியூல்ஸில் வந்து அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 எந்த அனிமல்லாம் ஹண்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஹண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற மாதிரி they'll be giving a detailed report. அதே மாதிரி எல்லா அனிமலுக்குமே சேம் ப்ரொடெக்ஷன் தானா மேம், எல்லாத்துக்குமே சேம் பனிஷ்மெண்ட்டா மேம் அப்படின்னா அப்படி கிடையாது. they are dividing it into different schedules. அதில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்கெடியூல் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்கெடியூலில் இருக்கிற அனிமல்ஸை ஹண்ட் பண்ணாங்கன்னா ஹை பனிஷ்மெண்ட் இருக்கும். ஏன்னா they are all highly protected. தேர்ட் அண்ட் ஃபோர்த்துங்கிறது அதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கும், பட் இதை விட லெஸ். ஓகேவா? இதுவே ஃபிஃப்த்து அப்படின்னா வெர்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்மின் அப்படிங்கிறது சம் அனிமல்ஸ் ஆர் டிக்ளேர்ட் அஸ் வெர்மின். வெர்மின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம் they are causing some disturbance. புரியுதா? they are causing some kind of disturbance. Maybe they are killing life or they are destroying more crops, causing damages to people's livelihood அப்படின்னா they will be allowed to be hunt or cleared from that place just to protect protect other lives. So அது வந்து okay, they can be hunted but with permission அந்த மாதிரி இருக்கும். And finally 6th schedule you have plants that can be cultivated with the permission of government. இதுதான் இந்த schedules ஓட thing. Okay, yes, see again I am telling you, please don't disturb the class. Anything you have, you want to speak personally, that's up to you, but inga vandu pannadinga. This is very very important. This topic is very important. The chapter சின்னதா இருந்தாலும் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கொஸ்டினாக கேட்குற மாதிரியான சாப்டர், புரியுதா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ கன்சர்வேஷன் இஸ் டிமாண்டட் அ நேஷனல் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் இன் 1960 and 1970s which led to the Indian Wildlife Protection Act of 1972. புரியுதா? ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் பேனிங் ஹண்டிங், ப்ரொடெக்டிங் ஹேபிடேட்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிங் வைல்ட் லைஃப் ட்ரேட். சரியா? நிறைய அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. இந்த டஸ்க்கு, டைகர் ஸ்கின்னு, அந்த மாதிரி இன்னும் என்னென்னா நிறைய அனிமல்ஸ். பேங்கலின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எறும்பு தின்னி அப்படின்னு. பேங்கலின் எறும்பு தின்னி பால் மாதிரி அப்படியே சுருண்டுக்கும், நாக்கு வந்து நீளமாக இருக்கும். இட் வில் பி லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும், கால் இருக்கும். இட் வில் பி லைக் திஸ், இந்த மாதிரி நாக்கு நீளமாக இருக்கும். இட் வில் ஜஸ்ட் டேக் ஹேண்ட்ஸ் அண்ட் ஈட். அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து they started hunting and sending it, எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாமே பேன் பண்ணுறது தான் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. ஃபைன், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த அனிமல்லாம் பாருங்கள். I'll just show some pictures of animals. இது எல்லாமே they're all protected under Wildlife Protection Act. Crocodile, tiger, எல்லாருமே ஒவ்வொரு பிக்சர் காமிச்சோன்னா I want you to write the names. சரியா? நான் வந்து பார்ப்பேன், ஒவ்வொரு பிக்சர் காமிச்சோன்னா உங்களுக்கு பேர் தெரியுதா அப்படிங்கிறத you have to be seeing it in this. சரியா? crocodile, tiger, one-horned rhinoceros, Kashmir stag and Asiatic lion. சரியா? காஷ்மீர் ஸ்டாக் அண்ட் ஏஷியாட்டிக் லைன். இது டீர் கிடையாது, டீருங்கிறது குட்டி. இது வந்து காஷ்மீர் ஸ்டாக். ஸ்டாக்னா நல்ல பெருசாக இருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரி டீர் மாதிரி குட்டியாக இல்லாமல் இது வந்து இட் வில் பி அ சைஸ் ஆஃப் அ பிக் இட் வில் பி சைஸ் ஆஃப் அ பிக் பைசன். ஒரு மாடோட பெருசாக இருக்கும், அந்த மாதிரி பெருசாக இருக்கும். ஏஷியாட்டிக் லயன், see I'll tell you one thing very interesting about Asiatic lion. இந்த பேர் ஏஷியாட்டிக் லயன் இருந்தாலுமே இந்தியா வேர்ல்டுலேயே ஏஷியாட்டிக் லைன் இருக்கிற ஒரே ஒரு கண்ட்ரி இந்தியா மட்டும்தான். புரியுதா? ஸோ வேர்ல்டுலேயே இந்தியாவில் மட்டும்தான் ஏஷியாட்டிக் லைன் இருக்குது. வேறு மற்ற இடத்துலலாம் ஏஷியாட்டிக் லைன் எக்ஸ்டிங்க்ட். எக்ஸ்டிங்க்ட்னா என்ன அர்த்தம்? வைல்டில் ஏஷியாட்டிக் லைனே கிடையாது. கிர், எக்ஸாக்ட்லி, சூப்பர் பிரஜித், கரெக்டு. கிரில் மட்டும்தான் யூ கேன் சி ஏஷியாட்டிக் லயன் இன் இந்தியா.
So they are trying to even more improve it. So that is what is about. நம்ம ப்ரொடெக்ட் பண்ணனால நம்மக்கிட்ட ஏஷியாட்டிக் லயன் இருக்குது, மற்ற கண்ட்ரீஸில் ஏஷியாட்டிக் லயனே கிடையாது. புரியுதா? எஸ். நெக்ஸ்ட் இஸ் ப்ராஜெக்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் threatened animals. ப்ராஜெக்ட் டைகர் இருக்குது, ப்ராஜெக்ட் ரைனோ, காஷ்மீர் ஸ்டாக், crocodile, ஏஷியாட்டிக் லயன், ப்ராஜெக்ட் எலஃபேண்ட்னு ஒன்று இருக்குது. பிளாக் பக் வாஸ் ஒன் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். இப்போ ப்ரொடெக்ஷன் பண்ணி நம்பர்ஸ் வந்து நிறைய அதிகமாக இருக்குது. பிளாக் ஒர்க் வந்து நிறையா ஸ்டேட் அனிமல் கூட, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், இதுக்கெல்லாமே ஸ்டேட் அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பக் தான். சரியா? கொடாவான், அண்ட் தென் யூ ஹாவ் ஸ்னோ லெப்பர்ட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் ஆர் பார்ஷியல் லீகல் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹண்டிங் அண்ட் ட்ரேட் இருக்குது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, Schedule 1, Schedule 2 சொன்னேன் இல்லையா, ஸோ அது எல்லாமே இருக்குது. ஃபைன். எஸ். நெக்ஸ்ட், கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ஸ் நவ் ப்ரையாரிட்டைஸ் பயோடைவர்சிட்டி. இதுக்கு முன்னாடிலாம் கன்சர்வேஷன்னா ஒரு அனிமலை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ ஒரு அனிமலை ப்ரொடெக்ட் பண்ணோன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாமே இன்டர்டிபெண்ட், கரெக்டாக? ஸோ இன்டர்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஆல் ஆர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஸோ தட் இஸ் லீடிங் டு ஒரு அனிமலை ப்ரொடெக்ட் பண்ணோன்னா யூ ஷுட் பி ப்ரொடெக்டிங் அதர் அனிமல்ஸ் ஆல்சோ. ஸோ தட் இஸ் வாட் இஸ் நவ் ப்ரையாரிட்டைசிங் பயோடைவர்சிட்டி, ஃபோக்கஸிங் ஆன் வேரியஸ் கன்சர்வேஷன் மெத்தட்ஸ். ஃபைன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்செக்ட்ஸ். யூ ஆல் நோ ஒன் திங். ஐ ஜஸ்ட் ஆஸ்க் யூ ஒன் கொஷின். இது தெரியுதான்னு பாருங்கள். வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பாப்புலேஷன் அனிமல் கிங்டமில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்செக்ட்ஸ். புரியுதா? ஒரு சைடு யூ டேக் நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ், ஹோல் எல்லா இன்செக்ட்ஸோட நம்பரையும் எடுத்துகிட்டு the other side all the other organism வச்சிங்கன்னா கூட insects will be higher in population அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு insects are so much in number. கரெக்டாக? insects are increasingly included in planning with butterflies, moths, beetles and dragonflies. ஏன் இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்? ஏதாவது ஐடியா இருக்கா? Does anybody have an idea? ஏன் இன்செக்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்? What is the reason for protection of insects அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? See, minerals and energy resources நாளைக்கு கிளாஸில் இருக்குது. Tomorrow we'll be finishing minerals and energy resources. சரியா? You don't worry. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். Why should we be protecting insects like especially butterflies, moths, beetles எல்லாம் ஏன் ப்ரொடெக்ட் பண்ணணும்? பிரைமரி கன்சியூமர் அப்படிங்கிறீங்களா? இல்லை வேற ஏதாவது ரீசன்? எஸ், ரெபாஸ்ரீ, எக்ஸாக்ட்லி ரைட். பாலினேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிளான்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பாலினேஷன் இஸ் தி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெத்தட். கரெக்டா? ஸோ பிளான்ஸ் இருந்தால் தான் பிளான்ஸ் தான் ப்ரொடியூசர்ஸ். அந்த ப்ரொடியூசர்ஸ் நிறையா வரணும் அப்படின்னா பாலினேஷன் வேணும். இந்த பாலினேஷன் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ், மாத்ஸ், பீட்டில்ஸ், ட்ராகன்ஃப்ளைஸ். ட்ராகன்ஃப்ளைஸ்னால் என்னன்னு தெரியுமா? தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? அந்த தண்ணி, மழை தண்ணி வந்துச்சுன்னா மேலாக்க பறந்து போகும். இட் வில் பி ஹேவிங் லைக் கிளாஸ் லைக் விங்ஸ். இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இருக்கும். விங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும். ஒரு மாதிரி இப்படி லாங்காக இருக்கும். விங்ஸ் வந்து இப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பார்த்துருக்கீங்களா? அது தட்டாம்பூச்சி. ஸோ பீட்டில்ஸ்னால் வண்டு நல்லா குண்டு குண்டாக இருக்கும், பிளாக் கலர் இருக்கும், அப்படின்னு பறந்துகிட்டே இருக்கும் இல்லையா? தேர் ஆல் பீட்டில்ஸ். ஃபைன். எஸ், இட் லுக்ஸ் லைக் ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கு. ட்ராகன் ஃப்ளை லுக்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் அந்த ஹெலிகாப்டர் சவுண்டு வர மாதிரி இருக்கும். பீட்டில்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், மாத்ஸ், லைட்டு பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாதான் பாலினேஷன் நடக்கும். பாலினேஷன் நடந்துச்சுன்னா தான் வாட் வில் ஹேப்பன் இஸ் பிளான்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். பிளான்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணாதான் ப்ரைமரி கன்சியூமர்ஸ் அதை சாப்பிடும். ப்ரைமரி கன்சியூமர் சாப்பிட்டு வளர்ந்தாதான் செகண்டரி கன்சியூமருக்கும் டெர்ஷரி கன்சியூமருக்கும் ஃபுட் இருக்கும். புரியுதா? தட் இஸ் வை இன்செக்ட் ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஹனி பீஸ்லேருந்து எல்லா இன்செக்ட்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேஜர் ரீசன் இதுதான். புரியுதா? சூப்பர். பரவாயில்லையே, உங்கள் எல்லாத்துக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கு. இட்ஸ் ஆசம். யூ கேன் கிளாப் யுவர் செல்ஃப். யூ ஆல் நோ மெனி திங்ஸ் அபவுட் என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ டைப்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸ், இது எல்லாம் ஓகே மேம். இது எப்படி மேம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ தெர் ஆர் 3 types ஆஃப் ஃபாரஸ்ட்: ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்
unclassed forest. This will be questioned 3 mark questionல கேட்கலாம். 3 mark questionல கேட்கல, இல்லைனா 5 mark question இது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். 1 mark questionல கேட்கலாம். Please be very very careful. புரியுதா? So what are the 3 types of forest and forest அப்படின்னு பார்த்தீங்கன்னா protected forest, reserved forest, unclassed forest. அப்படின்னா என்ன மேம் protected forest, reserved forestனா என்ன மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so protected forest அப்படின்னா என்ன அப்படின்னா it will be protected by some law. So they are called as protected forest. புரியுதா? And then what you see is reserved forest அப்படின்னா இது எல்லாராலையுமே உள்ள போக முடியாது. They are reserved for certain people. அவங்க மட்டும்தான் உள்ள போக முடியும். அது reserved forest. Unclassed forestல what you have is you have these what you call it as swamp lands. அதே மாதிரி ஃபாரஸ்ட் இல்லாமல் இருக்கிற மற்றது எல்லாமே you call it as unclassed forest. Almost 1/3 of total forest land is protected from further depletion, and half of the total forest land are most valuable land. சரியா? Unclassified wastelands owned by either government or private entities is what called as unclassed forest. சரியா? So 1/3 of total forest land is protected from further depletion. அப்படின்னா they are called as protected forest. They come under some kind of protection mechanism. 1/3 of அந்த landல 1/3 வந்து protected from further depletion. They are called as protected forest. Half of the total forest land வந்து reserve forest ன்னு சொல்லுவாங்க. Most valuable land அதுதான். Unclassed forest னா unclassified wastelands. அது வந்து private ஓடதாவும் இருக்கலாம், கவர்மெண்ட்டோடதாகவும் இருக்கலாம். சரியா? So that is what is called as unclassified forest. புரியுதா? சூப்பர். புரியுதா எல்லாத்துக்கும்? Is it easy for you? Will you do SST? சம்பவம் செஞ்சு 480+ தூக்கிடுவீங்களா? Yes? Yes. Next. So reserve forest and protected forest இது பாருங்க. Reserve forest were the forests which produced commercially valuable timber like deodar salt. அதுதான் வந்து reserved forest கீழே வரும். Forests were forests which produced commercially valuable timber. Okay, no pastoralists were allowed. Reserve பண்ணிருப்பாங்க, இவங்க மட்டும்தான் உள்ள போகணும்னு ரிசர்வ் பண்ணிருப்பாங்க. அதான் இந்த ட்ரெயின்லாம் ரிசர்வ்டு கோச்சுன்னு இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே உள்ளே போக முடியாது, டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். அதை தான் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு இங்கேயும் சொல்கிறாங்க. பாஸ்ட்ரோலிஸ்ட் இவங்கெல்லாம் அலோடு கிடையாது, இவங்க மட்டும்தான் போகணும், இவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்ற நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இதுவே ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்னா இங்கே நான் கமர்ஷியல் வுட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ப்ரொடெக்டட் சம் கஸ்டமரி கிரேசிங் ரைட்ஸ் இருக்கும். அண்ட் பீப்புள் வந்து மூவ் பண்ணலாம், பட் ரொம்ப ஃப்ரீயாக கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்கும். பட் ஸ்டில் தே கேன் கோ. ஸோ தட் இஸ் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். புரியுதா? சூப்பர். ஸோ ரிசர்வ்ட் அண்ட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டை பர்மனன்ட் ஃபாரஸ்ட் எஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. திஸ் கேன் பி ஆஸ்க்ட். Reserved and protected forest is also known as permanent forest estates and are maintained for timber production and protection. Timber production இந்த teak, அதே மாதிரி வேறு ரோஸ்வுட், ரெட் சாண்டர் இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த ஃபாரஸ்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்து பர்மனன்ட் ஃபாரஸ்ட் எஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ பர்மனன்ட் ஃபாரஸ்ட் எஸ்டேட்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா மெயின்டைன் ஃபார் டிம்பர் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய பிரதேஷில் தான் லார்ஜஸ்ட், இது வந்து ஃபேக்ட் நோட்டில் எழுதிக்கோங்க. மத்திய பிரதேஷ் ஹேஸ் தி லார்ஜஸ்ட் ஏரியா அக்கௌண்டிங் ஃபார் அபவுட் 75% ஆஃப் இட்ஸ் டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா. அதில் வந்து யார்கிட்ட வந்து ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் இருக்குன்னா 75% ஆஃப் இட்ஸ் டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா மத்திய பிரதேஷில் இருக்குது. Followed by Jammu and Kashmir, and then you have Andhra Pradesh. இந்த reserved forest, protected forestலாம் எங்கே நிறையா இருக்குது, இந்த permanent forest area எங்கே நிறையா இருக்குன்னா, first you have Madhya Pradesh, and then you have Jammu and Kashmir, and then you have Andhra Pradesh, and then you have Uttarakhand, Kerala, Tamil Nadu, West Bengal, and Maharashtra. So இந்த மாதிரி இந்த ஏரியாஸ்லாம் you have these permanent forest estates. So maximum எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ். இது கொஸ்டினாக கேட்பாங்க. which of the following state has the highest
amount of permanent forest estate or reserved and protected forest in கேட்டிங்கன்னா you should be writing Madhya Pradesh. புரியுதா? Superb. Third is community conservation. Community and conservation. What is this community and conservation? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா community and conservation. What is this community and conservation? I'll tell you a small story. புரியுதா? இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம்? கிர் ஃபாரஸ்ட் பார்த்தோம். புரியுதா? கிர் ஃபாரஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா லயன் ப்ரொடெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். புரியுதா? ஸோ கிர் ஃபாரஸ்ட்டில் லயன் ப்ரொடெக்ஷன் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேக்குதா எல்லாருக்கும்? Am I audible now? Is it clear now? Yes? Fine. So முடிய போது don't worry, it's very small. Fine. Okay. So என்ன அப்படின்னா இங்க வந்து I am telling you a story. So you have Gir forest. அங்க வந்து lions protect பண்ணணும், lion protection பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து we have a people அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மால்தாரி அப்படின்னு சொல்லுவாங்க. மால்தாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மால்தாரிஸ் அப்படிங்கிறது தேர் a group of people. ஸோ அவங்க வந்து கிர் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்காங்க. ஸோ கிர் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறப்போ நம்ம அவங்கள வெளியே அனுப்பலாம், ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னா வெளியே அனுப்பலாம் அப்படின்ட்டு நினைக்கிறப்போ they all found out that மால்தாரிஸ் என்ன பண்ணுறாங்க, தேர் ஆல் ஹேவிங் கேட்டில் கிரேசிங். அவங்க வந்து கேட்டில் கிரேஸ் பண்ணுவாங்க. ஸோ கேட்டில் கிரேஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஃபாரஸ்ட்குள்ளேயே தான் இருப்பாங்க, தே ஆர் தேர். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள லயனுக்கும் மால்தாரிஸ்க்கும் நடுவில் தே ஹாவ் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிற லயன் வந்து பீப்புளை இட் இஸ் நாட் டிஸ்டர்பிங் பீப்புள். அட் த சேம் டைம் இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கேட்டில் எப்பயாவது ஒரு லயன் ஹண்ட் பண்ணால் கூட they are just leaving it. So what happens is overall the cattle are not hunted by lions, they are also not disturbed. At the same time and the land protect agudhu, lion protect agudhu, people are also surviving. This is what you call it as community protection. புரியுதா? So what happens, அதே மாதிரி தான் ராஜஸ்தான்லேயுமே black buck protection இப்படி தான் நடந்துச்சு. இன்னொன்று வந்து குஜராத்தில் I'll tell you one more beautiful story. குஜராத்தில் வந்து வேல் ஷார்க் வேல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ தீஸ் வேல்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரொடெக்டட் தேர். தே பிலீவ் தட் இந்த வேலெல்லாம் என்னென்னு பிலீவ் பண்ணுறாங்கன்னா யூ ஆல் நோ வேல்ஸ் ரைட்? வேல்ஸ் யாருக்கெல்லாம் புரியுது? வேல்ஸ் அப்படின்னா வந்து திமிங்கலம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த திமிங்கலம் வந்து அங்கே இருக்கிற குஜராத்லேயே அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா தே பிலீவ் தோஸ் வேல்ஸ் ஆர் தேர் டாட்டர்ஸ். நம்ம வந்து நம்ம வீட்டில் பொன் குழந்தைங்க மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு வரப்போ நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணி இன்னைக்கு அந்த நம்பர்ஸ் ஹேவ் இன்க்ரீஸ்ட் அ லாட். இதை தான் கம்யூனிட்டி ப்ரொடெக்ஷன்னு சொல்லுவாங்க. சரியா? கம்யூனிட்டி அண்ட் கன்சர்வேஷன். ஒரு இடத்துல இருக்கிற பீப்புள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல கன்சர்வேஷன் பாசிபிள் கிடையாது. ஸோ யூ ஷுட் பிரிங் அன் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பீப்புள் அண்ட் those biodiversity. So that is what is called it as community and conservation. Traditional communities are battling to conserve forests, citing Wildlife Protection Act and resisting government involvement. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு லைவ்லிஹுட் பாதிக்குது. இந்த ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம்னால அவங்கள வெளியே துரத்திட்டனால அவங்கெல்லாம் பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி. ஸோ தேர் நாட் ஹெல்பிங் டு கன்சர்வ். இன்ஸ்டெட் அவங்களுக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா தே வில் ஹெல்ப் சப்போர்ட்டிங், தே வில் ஹெல்ப் ப்ரொடெக்டிங் தீஸ் அனிமல்ஸ். அதை தான் இந்த கம்யூனிட்டி கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஜாயிண்ட் ப்ரோக்ராம்
Joint Forest Program in India 1998. புரியுதா? 1998 involves இத கொஸ்டினா கேட்கலாம். JFM Joint Program, Joint Forest Management Program 1998 இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம். 1998 involves local communities. இத கொஸ்டினா கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. This can be asked as a question 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்கலாம். What is Joint Forest Program ன்னு கேட்கலாம். So Joint Forest Program in India was brought in 1988, involves local communities. இதுதான் keyword. The local communities நீங்க எழுதணும். எங்க இருந்தோ வர்ற people கிடையாது. அந்த இப்போ நான் சொன்னல மால்தாரிஸ் அங்கேயே இருக்காங்க, கிர் ஃபாரஸ்ட்லயே இருக்காங்க, அவங்க ஏஷியாட்டிக் லைன் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு நான் சொல்றேன் இல்லையா, அதுதான் அவங்க லோக்கல் பீப்புளா இருக்கணும், அவங்க கன்சர்வேஷன்ல சப்போர்ட் பண்ணணும். ஸோ கம்யூனிட்டிஸ் இன் த மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்டோரிங் ஆஃப் டீக்ரேடட் ஃபாரஸ்ட். It relies on village institutions who receive intermediary benefits like non-timber forest produce. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு தேன் எடுக்கிறது, இல்லைனா அதர் கைண்ட்ஸ் ஆஃப் நான் டிம்பர் ப்ரொடியூசர்ஸ் எடுத்துக்கோங்க, மரம் மட்டும் வெட்டாதீங்க, இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸை சேல் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், இல்லைனா உங்களுக்கு வேறு விதமான லைவ்லிஹுட் நாங்கள் செட் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்களுக்காக அந்த ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் யாராவது வரக்கூடாது, அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் த லோக்கல் பீப்புள் டு ப்ரொடெக்ட் த ஃபாரஸ்ட். இதுக்காக கவர்மெண்ட் அவங்களுக்கு சில இன்டர்மீடியேட்டரி சப்போர்ட் கொடுக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். லைக் ட்ரைபல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பேம்பு, அதுக்கப்புறம் தே ஹாவ் தீஸ் ஹனி, இதெல்லாம் தே கேன் யூஸ் இட். புரியுதா? ஃபைன். See, chapter 1 நான் முடிச்சிருவேன். I'll be finishing all these geography chapters also. Don't worry. So what I'm telling you is, நான் உங்களுக்கு I'll be mingling and covering based on the weightage. So I'll be finishing all the topics. You need not worry. Ma'am, என்ன chapter 2 எடுக்கிறாங்க, chapter 1 எடுப்பாங்களா, chapter 3 எடுப்பாங்களா, அதெல்லாம் கவலையே படாதீங்க. எல்லா சாப்டரையும் நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிடுவேன். புரியுதா? சூப்பர். எஸ். ஸோ இது பாருங்க, இந்த பிக்சர் பார்த்துருக்கீங்களா யாராவது? சிப்கோ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீல் சி திஸ் 5 villages in Rajasthan have declared 1200 hectares of forest as Bairodev the cow sanctuary, implementing their own rules prohibiting hunting and protecting. ஸோ கவர்மெண்ட்டுக்கு என்ன, ஹண்டிங் அண்ட் ப்ரொடெக்டிங் இருக்கக்கூடாது, அதுக்கு பீப்புளே பண்ணுறாங்கன்னா அது அவங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ தட் இஸ் வாட் இஸ் திஸ். So the Chipko movement, Himalayas was successfully resisted deforestation. Chipko movement na enna ஒரு yes exactly tree hugger. So என்ன நடந்துச்சு Chipko movementல யாருக்கா தெரியுமா? Raise your hands. Chipko movementல தெரிஞ்சதுன்னா raise your hands. Yes fine. ஸோ சிப்கோ மூமெண்ட்னா என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வில்லேஜ் இருந்துச்சு. ஸோ அந்த வில்லேஜில் அந்த ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணுறக்கு ரொம்ப ஷார்ட் ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். அந்த ட்ரீஸ் எல்லாம் ஹக் பண்ணணும்னு டிசைட் பண்ணப்போ அந்த விமெனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தே வெண்ட் அண்ட் ஹக்டு தோஸ் ட்ரீஸ். இங்கே பாருங்கள், ஒரு ட்ரீயவே விமென் சுற்றி ஹக் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த ட்ரீ வெட்டணும்னா நீங்கள் எங்களை வெட்டிட்டு தான் இந்த ட்ரீ வெட்டணும் அப்படின்னு ஹக் பண்ணவும், அந்த வெட்ட வந்தவங்க பயந்துட்டு தே வெண்ட் பேக். ஸோ இதுதான் சிப்கோ மூமெண்ட், ஒன் ஆஃப் த வெரி வெரி ஃபேமஸ் மூமெண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவு இன்னைக்கு பீப்புள் ஆர் ப்ரொடெக்டிங் ஃபாரஸ்ட். நம்மளும் வாட் வி ஆல்சோ ஷுட் டூ இஸ் வி ஆல்சோ ஷுட் ப்ரொடெக்ட் அனிமல்ஸ். எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் பொல்யூஷன் பண்ணாமல் இருக்கணும், ரொம்ப வுட்டு கட் பண்ணுறது, டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறது சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஏஃபாரஸ்டேஷன் பண்ணணும். வாட் இஸ் ஏஃபாரஸ்டேஷன் அப்படின்னா, வி ஷுட் பி பிளான்டிங் மோர் ட்ரீஸ். எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணுன்னா கிஃப்ட் அ ட்ரீ, புரியுதா, ஒரு பிளான்ட்டை கிஃப்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஜூ எல்லாம் போகிறீங்க அப்படின்னா அடாப்ட் சம் அனிமல்ஸ் அடாப்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ வாட் வில் ஹேப்பன் இஸ் யூ ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொடெக்டிங் திஸ் வேர்ல்ட். புரியுதா? இன்டைரக்ட்லி ஆர் ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப். இது மற்றவங்களுக்காக மட்டும் இல்லை. நான் சொல்கிறது மேம் ஜென்ரலாக சொல்கிறாங்க, மற்றவங்களுக்காக சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. நம்ம நல்லா இருக்கணும்னா கூட தீஸ் அனிமல்ஸ் ஷுட் பி குட், தீஸ் பிளான்ட் ஷுட் பி குட். புரியுதா? ஸோ சிப்கோ மூமெண்ட்.
Fine. So this is the end of this topic. So in the topic la enna paathirukom appadina I'm giving you a recap. So in the topic la nam enna paathirukom? So very small topic. Na sonna illaya I'll finish it fast and sonna illaya. So in the topic la nam enna paathirukom appdin pathina what is biodiversity paathom. Idella unga notes la irukanu check panikonga. And then what are the types of forest paathom. And then we saw about Wildlife Protection Act. And then we saw about joint forest management. 1988 la start ஆச்சுங்கிறத பார்த்தோம் கரெக்ட்டா. And then we saw about community conservation and chipko movement. Purida? So very important. So what is diversity na? Variations in living organism. Namakita ore nama ipo veliye porom, are we seeing only one animal? We are seeing crow, we are seeing dog, and then we are seeing cat, we are seeing tiger, we are seeing deer. We human beings are ourselves an animal. Yes or no? Nama animala illaya? Nama animala illaya? Yes? We are animals. Purida? Fine. So what I am telling you is everybody are animals and plants inga irukkrappo that variation is called as vera vidhamana animals and plants irukliya, that is what is called as diversity, that is what is called as biodiversity. Yes, why we are called as social animal? Because we always want to live in groups. Thaniya nammala vaala mudiyadhu, nama group ah da valuvom, correct? So that is why we are called it as social animals. So chinna exercises irukku, finish பண்ணிட்டு போயிடலாம். சும்மா questions, multiple choice questions. Which of the following conservation strategies do not directly involve community participation அப்படின்னு கேக்குறாங்க. Joint forest management, beach bachao andolan, chipko movement, demarcation of wildlife sanctuary. இந்த நாலுல எது வந்து do not directly involve participation அப்படின்னு கேக்குறாங்க. Can anyone give me an answer? Yes? Yes. So answer is anybody? Yes. So joint forest management la enna sonna? Community conservation sonnana? Yes. Chipko movement la enna sonna? People sonnana? In the beach bachao andolan gradhu Uttarakhand la it is also called as save seeds. Save seeds movement. சரியா? Chipko movement la save trees. idhula save seeds. ஏனா seeds protect பண்ணாதான் நம்ம நாளைக்கு திரும்ப பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் என்னன்னா கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. ஐ எம் ரிப்பீட்டிங் அகெயின், யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இவங்க கம்யூனிட்டி கன்சர்வேஷனை இல்லைன்னு சொல்லலை, டு நாட் டிரெக்ட்லி இன்வால்வ்னு கேட்குறாங்க. டைரக்டாக இன்வால்வ் ஆகாத ஸோ டைரக்டாக இன்வால்வ் ஆகாத இது என்ன அப்படின்னு கேட்குறப்போ த ஆன்சர் இஸ் டிமார்கேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இதில் தான் டிரெக்டா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இருக்காது. சூப்பர், நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக எழுதிருக்கீங்க. தட்ஸ் ரியலி கிரேட். எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? தட்ஸ் ஆசம். கரெக்டா? ஸோ ஆன்சர் இஸ் டிமார்கேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். சூப்பர். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங்: ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், அன்கிளாஸ்டு ஃபாரஸ்ட். ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணலாமா? ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னா என்ன நான் சொன்னேன்? ரிசர்வ் ஃபாரஸ்டில் எல்லாருமே போக முடியாது, கொஞ்சம் பேர் மட்டும்தான் போக முடியும். ஏன் அப்படின்னா அதில் நிறையா டிம்பர் ப்ரொடியூசர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா. ஸோ இதில் என்னென்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஆர் ஃபாரஸ்ட் that are regarded as most valuable as far as the conservation of forest and wildlife resources. அதுதான் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்னா ப்ரொடெக்டட் வார்த்தையே இருக்கா, வேர்ட் டு வேர்ட் இருக்கா, எக்ஸாமில் ரொம்பவும் யோசிக்கக்கூடாது. எக்ஸாமுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமில் போயிட்டு யூ ஷுட் திங்க்
protected forest இங்கேயும் protected இருக்குன்னா so this is the answer. So unclassed forest ஓட answer எதுன்னு பார்த்தீங்கன்னா this is forest and wastelands belonging to both government and private. புரியுதா? Answer புரியுதா? So this is the answer. I'm repeating again. Reserved forest na and the forest la romba valuable ah irukku adanaல எல்லாரையுமே allow பண்ண மாட்டாங்க. That is reserved forest. இதுவே வந்து protected forest னா என்னன்னு பாத்தீங்கன்னா it is protected from any other damage. Unclassed forest na other forest இது ரெண்டுல இல்லாத forest reserved இருக்காது protected இருக்காது அந்த ஃபாரஸ்ட் தான் unclassed forestன்னு சொல்றாங்க. ஏதாவது ஒண்ணுல கிளாஸ் ஆகாம தனியா இருக்கிற forest they are called as unclassed forest. புரியுதா? Short answers, 2 mark question, 3 mark question. What is biodiversity? Why is biodiversity important for human lives? நான் சொன்னல क्वेश्चन கேட்பாங்கன்ட்டு what is biodiversity na the diverse animals and plants present living organism or the variation present in the living organisms is called as biodiversity. So why is biodiversity important for human lives? Now you have to write all the animals and plants are interdependent on each other. So human beings are also interdependent on other animals and plants. So it is very important to protect biodiversity so that we can live a healthy and happy life. அந்த மாதிரி நீங்க எழுதணும். புரியுதா? Yes. So இங்க keyword என்ன எழுதணும்னா variations in organism keyword கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி interdependentங்கற வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். இந்த ரெண்டு வார்த்தை இருந்துச்சுன்னா அழகா 2 mark 3 mark கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா? Fine. So next question. How have human activities affected the depletion of flora and fauna? Explain. என்ன reason? First pollution பண்றனால animals and plants வந்து செத்து போயிடுது. And then you have deforestation பண்ணி நம்ம காட்டை அழிச்சிட்டோம் அப்படின்னா all the animals also will die eventually. And of course third is hunting பண்றோம். hunting for various reasons. ஒன்னது எக்ஸ்போர்ட் பண்றதா இருக்கட்டும் மீட்டுக்கா இருக்கட்டும் இல்லைன்னா சும்மா கேம் மாதிரி ஹண்ட் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து these are the reasons for the depletion of flora and fauna. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க எழுதணும். You can also give example. புரியுதா? You can also give example. Yes, overgrazing. Of course, you can write overgrazing also. Very good. Overgrazing பண்ண என்ன ஆகும்னா overgrazing பண்றப்போ அந்த landோட quality கம்மி ஆயிடும். And then some trees also sometimes these animals damage. So what happens is the landோட water retaining capacity deplete ஆகி the forest also will get depleted eventually. புரியுதா? Yes. Long answers, 5 mark questions. Describe how community have conserved and protected forest and wildlife India. You can talk about joint forest management effort. Chipko movement பத்தி பேசலாம். And then you also talk about Bachao movement. Fine. So you can talk about all these things. You will get very good marks. சரியா? இங்க நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இதெல்லாம் நீங்க எழுதுறப்போ you can get very good marks. Write note on good practices towards conserving forest and wildlife. என்னென்ன good practices இருக்குன்னு நீங்க எழுதலாம். Afforestation, you can write afforestation. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா என்னெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. What write note on good practices. What all good practices you can do? Afforestation பண்ண முடியும். Use recycled products. And then you can talk about all these wildlife protection act இருக்கு. You have conservation, community conservation you can write. Prevention of pollution. Prevention of pollution ஒரு பாயிண்ட் எழுதுனா you can write about hunting stop பண்றது. Stop hunting எழுதலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன எழுதலாம் அப்படின்னா இந்த காரிடார்ஸ்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். காரிடார்னா என்னன்னா இங்க ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. See listen everyone, very very important. This is forest 1, this is forest 2. சரியா? ஸோ என்ன நடக்கும்னா டைகரா இருக்கட்டும் எலிஃபெண்டா இருக்கட்டும் they keep மூவ் பண்ணிட்டே இருக்கும்.
ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்கு இந்த ஃபாரஸ்ட்லேருந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு மூவ் ஆகிறதுக்காக டைகர் ஆர் எலஃபென்ட் தே யூஸ் அ சர்டைன் பாத். இந்த பாத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டைகர் காரிடார், எலிஃபென்ட் காரிடார் அப்படி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இந்த காரிடார் மூலமாக சம் ரோடு பாஸ் ஆகலாம், இல்லைனா ரயில்வே ட்ராக் பாஸ் ஆகலாம். ஸோ இந்த ரோடு ஆர் ரயில்வே ட்ராக் பாஸ் ஆகிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வழியாக அனிமல் மூவ் ஆகிறப்போ இப்படி ஃபாஸ்ட்டாக ஒரு வண்டி போச்சுன்னா தே ஹிட் இட் அண்ட் தே டை சம்டைம்ஸ். ஸோ இந்த காரிடார் ப்ரொடெக்ஷனும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். இந்த ஃபோனில் டிவிலலாம் சில வீடியோ பார்த்துருப்பீங்க, ட்ரெயினில் வந்து யானை அடிபட்டுருச்சு, ஏன்னா வந்து ஒரு கார் ஃபாஸ்ட்டாக போயிட்டு நைட் டைமில் வந்து தெர் ஆர் சர்டன் டைம்ஸ் இந்த டைம் மேலே இந்த ரோட்டில் போகக்கூடாதுங்கிற மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா நைட் டைம் தான் மோஸ்ட்லி அனிமல்ஸ் மூவ் ஆகும். இந்த நைட் டைமில் போயிட்டு டைகர் கிராஸ் ஆகிடுச்சு, இல்லைனா வந்து ஒரு எலிஃபெண்ட்டை வந்து கிராஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறையா பார்ப்போம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா காரிடார் ப்ரொடெக்ஷன் பண்ணணும். இதையும் நீங்கள் ஆன்சர் எழுதலாம். ஸோ 1 2 3 4 5 6 6 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கரெக்டா? 5 and 6. So good practices like afforestation, recycled products to prevent pollution or recycled plastics, community conservation, prevention of pollution, stop hunting, corridor protection. இதெல்லாம் நீங்க ஆன்சரா எழுதுனீங்கன்னா you'll get 5 marks. புரியுதா? Awesome. So any doubts? புரிஞ்சுதா? Yes? Yes, awesome. SST, இந்த கொஷின் ஏதாவது டாபிக் வந்தால் கொஷின் வந்தால் நீங்கள் மாஸாக பண்ணிடுவீங்களா? சம்பவம் செஞ்சு தூக்கிடுவீங்களா? சூப்பர், கிரேட். ஸோ சூப்பர். ஸோ வில் see in next class tomorrow. நாளைக்கு history I'm finishing in the first session and then we'll be going to minerals and energy resources. இது குட்டி டாபிக் தான், ஆனால் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ஸோ ஸ்டடி வெல். புரியுதா? ஸோ ஆல் த பெஸ்ட். So take care. We'll be seeing in tomorrow's class. Thank you so much. Bye.